ஒரு படத்தையும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னா இவர் தான் சொல்லி ஆகணும். ஸோ படத்தோட டைட்டில் ப்ரூஸ்லி. இதுக்கப்புறமா அவருக்கான ஒரு டைட்டில் ஃபைட்டிங் ஸ்டார் திரு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதல்ல மீடியா நண்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இயராக இது அமைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு நல்ல இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட்டிங் ஸ்டார் இதெல்லாம் சும்மா இழுத்து விட்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டார்லிங் ஜிவி பிரகாஷ் அப்படின்னே நீங்கள் வந்து அப்படி தான் கண்டினியூ ஆகும். இந்த ஃபைட்டிங் ஸ்டார்லாம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த சாங் பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்க அந்த குட்டி பசங்க ஆரம்பித்து அது எப்படி போகும் அந்த சாங். ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட்டிங் ஸ்டார் தான் அந்த படத்தில் தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்டார். அப்போது சண்டை போடுவாரான்னு தெரியாது, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்கிறது, பொங்கல் வரும் திருப்பி. டார்லிங்க்கு அப்புறம் எனக்கு பொங்கலில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு யங் டீம், ஒரு நியூ கம்மர் டிரெக்டர், திருப்பி ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் அவருக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே ஒரு யூஸ்வலாக டயலாக் காமெடி, டயலாக் ஹியூமர் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்க் ஹியூமர், ஒரு விஷுவலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். காமெடி படங்களே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் நிறைய சொல்கிறாங்க. இனிமேல் சீரியஸான படங்களும் வருது அடுத்தடுத்து, ஸ்கிரிப்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸு. இது வந்து ஒரு டார்க் ஹியூமர், ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த விஷுவலு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ட்ரீட்மெண்ட்டு. அவர் வந்து 4 இயக்குனரில் செலக்டான டைரக்டர், அவருக்குன்னு ஒரு தனி கிராஃப்ட் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் அவருக்கு கொடுங்க. மொத்த டீம் எல்லாருமே, என்னோட கோ ஆர்டிஸ்ட், என்னோட ப்ரொடியூசர்ஸ், என்னோட ரைட்டர்ஸ், லைட்மேன், ஸ்டண்ட் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு வந்து படம் பாருங்கள், அவங்களாம் பிடிக்கும் நம்புகிறேன். அப்புறம் அந்த டேக்லைன்லாம் வேணாம். தேங்க்யூ ஸோ மச் சார்.